செய்வனை எப்படி செய்வாங்க? அதான் சொல்கிறேன். செய்வனை எப்படி செய்வாங்கன்னா, சுடுகாடு இருக்குல்ல, சுடுகாட்டில் அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, சூரியகிரகணம் அந்த மாதிரி நாளும் ஸ்மசானத்தில் உட்காந்து, சுடுகாடில் தெரியுதா, சுடுகாட்டில் உட்காந்து சின்ன பொம்மை செய்வாங்க. வெள்ளையா குட்டி குட்டி பொம்மை மாதிரி செஞ்சு அந்த பொம்மை வச்சு ஆணை வச்சு குத்துவாங்க. காலிலோ கையிலோ நெஞ்சிலோ இதயத்திலோ குத்துவாங்க. அது குத்தும் போது என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு உடம்புக்குள்ளே ஊசி வச்சு குத்துட்டா எப்படி இருக்குமோ அப்படி காட்டுவோம். அவங்களுக்கு ஊசி குத்துற மாதிரி கையிலோ நெஞ்சிலோ காலிலோ எல்லாம் தலையிலோ எல்லா இடத்துல வந்து ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது அவங்க செய்யும் போதெல்லாம் அந்த அமாவாசை டைம், அந்த சூரிய கிரகணம், அந்த ஒரு முக்கியமான நாள், அந்த மாதிரி நாள் தான் அது செய்கிறது. கத்தி கொடுப்பாங்க. கற்றுக்கவங்க வந்து அந்த மாதிரி டைமில் தான் செய்வாங்க. செஞ்சால் அந்த மாதிரி ஆகும். எது பாதித்தவங்களுக்கு செஞ்சால் செய்கிற முறை அப்படி, புரியுதா? அதனால் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னா, சாப்பிட முடியாது, உடம்பு பூரா ஒல்லி ஆகிடும். எதுவுமே அவங்களுக்கு தொழில் மேலே, குடும்பம், சம்சாரம், குழந்தை மேலே எதுவுமே ஆலோசனை இருக்காது அவங்களுக்கு. எதுவுமே இல்லாமல் உடம்பு ரொம்ப ஒல்லியாகிறது, சாப்பிட முடியாது, தொழிலுக்கு வேலைக்கு போக முடியாது. எதுவுமே தெரியாத ஆள் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு ப்ராப்ளத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் அப்படி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அது எத்தனை கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பூஜை பண்ணாலும் கூட அது நிவர்த்தி பண்ணுறது கஷ்டம். அது எப்படி செஞ்சுருக்காங்களோ அந்த முறையில் தான் மறுபடியும் அது க்ளீன் பண்ணலாம்.